ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த ரெசிபி இது வரைக்கும் சரியாக வராதவங்களுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். வாங்க இப்போது வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 250 மில்லி அளவில் மெஷர்மெண்ட் கப்பில் நான் அளந்து சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு யூஸ் பண்ணுற எல்லா ரெசிபிக்குமே கார ரெசிபிக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெயை சூடு பண்ணாமல் தான் சேர்க்குறேன். நீங்கள் சூடு பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை சூடு பண்ணாமலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும் பஜ்ஜி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கரைச்சிக்கலாம். பஜ்ஜிக்கு எடுத்தோடனே தண்ணியை நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவை முதல்ல நைஸாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜிக்கு மாவு எந்த பதத்துக்கு வேணுமோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் மாவு கரைச்சி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்த அளவுக்காச்சும் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டவும் ஒட்டாது. முக்கியமாக எண்ணெயும் பார்த்திங்கன்னா பஜ்ஜி அதிகமாக குடிச்சிரும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். பஜ்ஜிக்கு சட்னி இல்லாமல் எப்படி சட்னி அரைச்சிக்க போகிறேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காவை அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலர்லாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி. கொஞ்சம் காரமாக இருந்தால் சட்னி நல்லாயிருக்கும் பஜ்ஜி தொட்டு சாப்பிடுன்னு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணான்னா 1 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை இது போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைக்கும்போது கரெக்டாக இருக்கும் பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வாழைக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கலர் மாறிடும். அப்படின்றதுனால கடைசியாக வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். முதல்ல 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கடையில் வைக்கிறது போல் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதையும் நான் சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா ரவுண்டாக இது மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்லைசர்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பஜ்ஜியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். பொதுவாகவே பஜ்ஜிக்கு நம்ம தோல் சீவ மாட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கேரட்லாம் துருவுறதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அது யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வாழைக்காவை சீவிக்க போகிறேன். வாழைக்காய் பஜ்ஜிக்கு தோல் சீவாமல் செய்யும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு தோல் பிடிக்கல அப்படின்னா லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. முதல்ல 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வாழைக்காவை இது போல் ஸ்லைஸ் பண்ணுற பக்கமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக ஸ்லைஸ் பண்ண முடியும். இது போல் கேரட்லாம் சீவுற அந்த காய் துருவல் இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது யூஸ் பண்ணி தான் இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். இப்படி சீவி எடுக்கும்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு மெல்லிஸாக கிடைக்கும். கடையிலலாம் பார்த்திங்கன்னா வாழைக்காவை இது போல் தான் ஸ்லைஸ் பண்ணி எடுப்பாங்க. ஒரு வாழைக்காய்க்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண தெரியலனாலும் நீங்கள் கத்தியை வச்சு நீங்கள் மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைக்காவை இப்போ மாவில் போட்டு எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாவு ஒட்டாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே கூட நிறைய மாவு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க. எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைக்காவை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் குடிக்காது. பஜ்ஜி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கடையில் வைக்கிறது போல் உப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பஜ்ஜிக்கு மாவு இப்போ நான் கடையில் செய்கிற மாதிரி ப்ளைனாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பஜ்ஜிக்கு மேல் மாவு இன்னும் நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் இன்னோவேட்டிவாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 2 பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கலாம். இது போல் வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். சாப்பிடும்போது பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைக்காவை மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடும்போது லைட்டாக ஒரு முறை இது போல் வடிச்சிட்டு அப்புறம் சேர்க்கும்போது ரொம்ப மாவு பார்த்திங்கன்னா துண்டு துண்டாலாம் எண்ணெயில் விழாமல் இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா வாழைக்காவையும் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம்.
ரொம்பவே டேஸ்டியாக வாழைக்காய் பஜ்ஜி வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தானே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த டைம் பஜ்ஜி செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் குடிக்காமல் டேஸ்டியாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து கிடைக்கும். இது போல் செஞ்சு கொடுக்கும்போது ஏதோ கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு நினைப்பாங்க. பஜ்ஜின்னு சொன்னாலே கடையில் போடுறது தான் நல்லாயிருக்கும்னு நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா? அது வந்து இப்போ மாறும். வீட்டில் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக சிம்பிளாக இது போல் ஒரு தேங்காய் சட்னியும் வாழைக்காய் பஜ்ஜியும் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.